ஓம் ஷீதலேத்தும் ஜெகன்மாதா ஷீதலேத்தும் ஜெகத்விதா ஷீதலேத்தும் ஜெகத்தாத்தரி சீதலாயை நமோ நமக சீதலா பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரி பொன்னல்லூர் மகாமாரியம்மன் வணங்கி உங்களிடம் இந்த வருட குரு பயிற்சியினுடைய சம்பவத்தை பற்றி பேச இருக்கிறேன். விஸ்வாஸ் வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:22 நாழிகை 18:29 குரு பகவான் மிருகசீர்ஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசியிலிருந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு பிரவேசமாகிறார். இந்த பிரவேசத்தினால பல அனுகூலங்களும் யோகங்களையும் நம்ம மக்கள் அடைய இருக்கிறோம். அந்த வகையில் இந்த குருவுடைய யோகத்தை அடையக்கூடிய ராசிகளில் இப்போ நான் பேச போகிறது தனுர் ராசியை பற்றி பேசுகிறேன். இந்த தனுர் ராசியே குருவுடைய ராசி. இந்த தனுர் ராசி அந்த குரு பயிற்சியால் மிதுன ராசியிலிருந்து தனுர் ராசி 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சமசப்தம ராஜயோக கேந்திரம். அந்த இடத்துக்கு குரு பார்வை அந்த லக்னாதிபதி, அதாவது தனுசு ராசிக்கு அதிபதியாக குருவே அந்த ராசியை தனுர் ராசியை பார்க்கறதுனால மிகப்பெரிய சுயட்சமும் அந்த ஜாதகனே ஒரு மிடுக்காகவும் யோகமிக்கவர்களாகவும் பல அனுகூலங்களை தன்னாலே தனக்கு வேண்டியவைகளை செய்து வெற்றியாளனாய் மாறும் யோகத்தை இந்த தருணத்தில் குரு பகவான் இந்த தனுசு ராசிக்கு தர. இந்த தனுர் ராசிக்கு மட்டும் அவர் அதிகாரி இல்லை. குரு பகவான் மீனராசின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய, அதாவது தனுசுலேருந்து 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயாதி சேத்திரம்னு சொல்வார், மாத்ருஸ்தானம்னு சொல்வாங்க. அந்த 4ஆம் இடங்கிற சுகாதிபத்தியத்துக்கு உடையவராகவும் அந்த குரு பகவான் இருந்து 7ஆம் இடம்ங்கிற கேந்திரத்திலிருந்து கேந்திராதிபதியாக அவரை பார்க்கும்போது மிகப்பெரிய புதிய நல்ல யோக வாய்ப்புகளும் அவருக்கு இருந்த இதுவரைக்கும் இருந்த கடன் விவகாரம் சிக்கல்கள் வழக்கு நோய் இவை எல்லாத்துலேருந்துமே விடுவிச்சு கொடுக்குற யோகத்தை கொடுக்கப்பட. கடந்த ஓராண்டாக இந்த தனுர் ராசி கொஞ்சம் அவங்களுக்கு தவறே இல்லாமல்லாம் சில தலைகுடிவை சந்திக்க வாய்ப்புகள் இருந்தது. அதெல்லாம் இல்லைங்கிறது தெரியறதோட இவருடைய பதிவிரதா தன்மை, அதாவது இவர் சரியானவர், இவரை நம்ம குற்றமாக பாவிச்சுவேன் மற்றவங்க நினைக்கிற நிலையும் அவருடைய செயல்திறனை எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இவங்களுடைய நிலைப்படி இந்த குரு பகவான் மிதுன ராசியில சஞ்சாரிக்கிறதுல மிருகசீரிஷம் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலையும், அடுத்தது ராகுனுடைய நட்சத்திரத்திலையும், 3வது புனர்பூசம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் அவர் சஞ்சாரம் பண்ண இருக்கார். இந்த சஞ்சாரத்துல செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் அவர் பிரயாணம் பண்ணும்போது குருமங்கள ராஜயோகம்னு சொல்லக்கூடிய யோகங்களை தருவார். அதனால இந்த நேரங்களில் இந்த ராசிக்காரர்களுக்கு புதிய சொத்துகள், புத்திர சந்தான பிராப்தி யோகம், சொத்துகளில் இருந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுற வாய்ப்புகள், ஏற்கனவே இவங்களால் அபகரிக்கப்பட்ட அல்லது சிக்கல் ஏற்படுத்தப்பட்டிருந்த சிக்கல்கள்லாம் விடுவிக்கப்பட்டு தன்னுடைய சொத்து சம்பந்தமான காரியங்களில் பாதுகாப்பையும் உயர்நிலையும் யோக நிலைகளை அடைபெறுவாங்க. அதோடு இல்லாமல் புதிய சொத்துகள் வாங்குற பாக்கியம் சிந்திக்கும். இந்த நேரத்தில் பூமி, மண், மனை, வாகனங்கள், எந்திர சம்பந்தமான காரியங்களில் வெற்றி இவர்கள் எல்லாமே இந்த ராசிக்காரர்கள் அடைவாங்க. அடுத்தாப்புல அதே ராசிக்காரர்களுக்கு மிதுனத்திலிருந்து அந்த பகவான் குரு பகவான் திருவாதிரையில் பிரயாணம் பண்ணுறார். அப்போ திருவாதிரையில் போகும்போது இவங்களுக்கு என்ன மாதிரி காரியம் நடக்கும் அப்படிங்கும்போது இந்த காரிய தடையை நடத்துறதுக்கு அந்த 3ஆம் இடத்துக்குடையவனா ராகு பகவான் இங்கே வர்றார். ஏன்னா இவருக்கு ராகுனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது ராகு எங்கே இருக்கார் அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது இருக்கு. தனுர் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால கொஞ்சம் காரிய தடைகள் ஏற்படும். ஏன்னா ராகு பகவான் பயிற்சியாகி சித்திரை மாசமே பயிற்சியாகி அந்த கும்பராசிக்கு வர்றதுனால இவங்க ராசியை விடுற சுகஸ்தானத்தை விட்டு கொடுக்குறதுனால பல யோகங்களை இவங்க அடைய போகிறாங்க. அந்த இடத்துல இருக்கிறதுனால காரிய முயற்சியில் கொஞ்சம் டிலே இருக்கும். அதையும் இந்த குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையினால பார்க்கறதுனால மிகப்பெரிய சுபிட்சத்தை கொடுப்பார். ஆரம்பம் கொஞ்சம் சுற்றி விடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காரியம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நகர்ந்துடும். அந்த மாதிரியான யோகங்களை இவங்க அடைய இருக்காங்க. அதனால கொஞ்சம் ராகுவை இவங்க வழிபாடு பண்ணிக்கிட்டாங்கன்னா, ராகுக்காக காளியம்மன், அதாவது நம்ம ராகுகால காளியம்மன், வடபத்திர காளியம்மன், வீரமா காளி, இந்த மாதிரி காளியம்மன் எங்கே தரிசனம் இருக்கோ அதை எடுத்துக்கும்போது ராகுனுடைய வேகத்தை குறைச்சி இவங்க முழுமையான வெற்றியை பெற முடியும். தனுர் ராசிக்கு இது ஒரு உன்னதமான யோக நேரம். தன்னை வளர்த்துக்கிற யோகம், வெளிநாடு பயணம் போகணும்னு எதிர்பார்த்த வாழ்க்கை பிரயாண யோகம், களத்தில் பாக்கியம் இல்லாத, அதாவது திருமண யோகம் இல்லாதவங்களுக்கெல்லாம் திருமண யோகம், திருமணம் முடிஞ்ச வாழ்க்கை அவங்களோட சுகபோகமாக வெளியில் சஞ்சார பயணங்கள், சுற்றுலா போகிறது, இந்த மாதிரியான சுகத்தை கொடுக்கும். தன் மனைவியோட சஞ்சாரமும் ஸ்திரீயால் தனயோகமும் மேன்மையான யோக
பாக்கியங்களை பெற காலம் இந்த நேரம். 7ஆம் இடத்து குரு புதிய நண்பர்களை உருவாக்குவர். புதிய வாய்ப்புகளும் புதிய வேலை வாய்ப்புகளும், வேலை இல்லாதவர்களுடைய உத்தியோக பலமும், தொழில்துறையில் இருந்தால் புதிய ஏஜென்சிஸ் கிடைக்கும். அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் மூலமாக மிகப்பெரிய வெற்றியையும் யோகத்தை அடைகிற பாக்கியத்தை பெறுவார்கள். அந்த மாதிரி ராஜயோக நேரமாக இப்போதைக்கு அவங்களுக்கு தருணங்கள் ஆரம்பமாகுது. அதனால் இந்த தருணம் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய குருவுடைய பார்வையால், குருவுடைய இருக்கையால் மிகுந்த லாபத்தை அடைய இருக்காங்க. குரு பார்வை 5ஆம் பார்வையினால அவங்களுடைய 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய, அதாவது தனுசுக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபக்ஷேத்திரத்தை குரு பார்க்கிறார். அதனால இவங்க செய்கிற செயல்கள் எல்லாமே ஒரு பங்கு இவங்க மெனக்கட்டாங்கன்னா 10 பங்கு லாபமானதாக வெற்றியானதாக மாறும். அதே மாதிரி குருவுடைய 7ஆம் பார்வைங்கிறது அந்த 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால சில சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள். இவரே பின்னாடி நினச்சி பார்க்கும்போது என்னமோ அந்த நேரம் நம்ம பண்ணிட்டோம் அதை அப்படின்னு பிரமிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குரு பண்ணி கொடுத்துருவார். அடுத்தாப்புல குருவுடைய 7ஆம் பார்வை இவருடைய வீட்டை பார்க்கறது, இவருடைய தனுசு ராசியை பார்க்கறதுனால இவருக்கு நல்ல நண்பர்களுடைய சேர்க்கையால் மிகப்பெரிய கௌரவம் மிக்கவராக, மதிப்பு மிக்கவராக உயர்த்தப்படுவார். வீடு வாசல் வண்டி வாகனங்கள் இவைகளை சுகப்படுத்திக்கிற யோகங்கள் சிந்திக்கும். குருவுடைய பார்வை 3ஆம் பார்வையினால தடைப்பட்ட நிலைகள் எல்லாமே விடுவிக்கப்பட்டு மிகுந்த வெற்றியையும் யோகத்தையும் அடையக்கூடிய ராசியாக இந்த வருடத்தில் தனுர் ராசி விளங்குது. அந்த தனுர் ராசி புண்ணியநல்லூர் மாரியம்மன் இன்னும் சிறப்புகளையும் யோகத்தையும் தரணும்னு வேண்டிக்கிறேன். இவங்க பண்ண வேண்டிய ஒரே வழிபாடு சனீஸ்வர பகவானையும் ராகு குரு 3 பேரையும் ஒரு வியாழக்கிழமை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் மிகப்பெரிய சிறப்புகளை அடைவார்கள். நன்றி, வணக்கம். புண்ணியநல்லூர் மாரியம்மன் கோயில் ஜோதிடர் கேசவன், அம்பாளிட்ட பிச்சை, ஸ்ரீ அம்மன் ஜோதிடம்.